விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கல்வியில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மாவட்டங்களில் இருந்தும் மாறுபட்டு தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பாடுபட்டு அதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் கள்ளக்குறிச்சி மண்ணின் புத்தக திருவிழாவில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய திருமதி கபிலா அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள், தமிழ்நாடு அரசு அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு புத்தகம் எனும் போதி மரம் என்கின்ற தலைப்பில் சில நிமிடங்கள் சிந்தித்து சில விதைகளை தூவலாம் என்று வந்திருக்கிறேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத நிறைய பேரு போன்ல வீடியோ பிடிச்சிட்டு இருக்கீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துரும். என்ன இதுவரைக்கும் இதுல தானே பார்த்துருக்கிறீங்க, வீட்டுல எல்லாம் இதுல தானே பார்ப்பீங்க, இன்னைக்கும் இதுல தான் பாக்குறீங்க. நேர்ல வந்திருக்கோம்ல, உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வர முடியாதவர்களை என் பேச்சை கேட்க வைப்பதற்காக இங்கே பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது அவர்கள் எங்கள் மீது செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம். ஆனால் நான் வந்தது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தை வழங்குவதற்காக. இங்கு திரளாக கூடி இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்களே, நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான். சில நிமிடங்கள் தான். எல்லா கவலைகளையும் உங்கள் துயரங்களையும் மறந்துவிட்டு இந்த சில நிமிடங்கள் என்னுடைய சொற்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான வேண்டுகோளோடு சில வார்த்தைகளை முன்வைக்கப் போகிறேன். சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகம் ஒரு கருப்பின சகோதரன் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் அவன் இப்படி அந்த அத்தியாயத்தை தொடங்கி இருந்தான். என் பேச்சின் முதல் விஷயமாக நான் இதை சொல்ல போகிறேன். எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். இந்த சொல்லை நாம் எங்கே தேடுவது? இதோ நமக்கு முன்னால் அந்த சொல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கவனம் அதன் மீது இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது. நீங்கள் மறுபடியும் கவனம் பெற்று அந்த சொல் வந்து உங்களை சேருவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 30-40 வருஷம் ஆயிடும். அதனால் கவனத்தோடு சொற்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது.
கேட்டு கேட்டு படித்து படித்து தழும்பேறினால் எது சரி எது தவறு என்று பிரித்துணரக்கூடிய ஆற்றல் வந்து சேரும். அந்த ஆற்றலுக்கான பயிற்சி தான் இத்தகைய களங்கள். சிப்பி இருக்குல்ல, சிப்பி, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு தாகம், வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கும். அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை, சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் எங்கோ துளியாக மறைந்திருக்கிறது. அது வந்து இறங்கி கடல் ஆழத்திற்குள் சென்று அந்த சிப்பியின் தாகம் தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. என்னை கேட்டால் மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய நீர் துளிகள் தான் சொற்கள். தாகத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், பள்ளிக்கூடத்தில், அலுவலகத்தில், சமூகத்தில் இருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டாலும் தாகித்து ஒரு சிப்பி போல் வாய் திறந்து கிடக்கிறீர்கள். வானத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ஒரு துளி போல் என்னிலிருந்து ஒரு சொல்லை இறைவன் தந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கவனம், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கருப்பின சகோதரன் தன் புத்தகத்தின் தொடக்கத்தில் இப்படி சொல்லித்தான் என்னை அந்த புத்தகத்தின் பக்கம் இழுத்தான். ஏதோ ஒரு வசீகரம் இருக்கும் தானே. வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு? இல்லை என்றால் கேட்பதற்குத்தான் நமக்கு நேரம் இருக்கிறதா? ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான் கேட்கிறோம். ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான் வாசிக்கிறோம். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை. ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான். என்னை வசீகரித்தது ஒரு சொல். நான் பேசிக் கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம். அரச மரத்திற்கு போதி மரம்னு பேர் வந்தது. எல்லா அரச மரங்களும் போதி மரங்களான கிடையாது. புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதி மரம். சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்களாக அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. என் கையில் கிடைத்த போதி மரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான், உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். பெருஞ்சாபம். அது எப்படி என் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான்? நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே. என் செல்வம் என் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே. கிடையாதாம். அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான். எப்படி சொல்றான் பாருங்க, உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். காரணத்தை சொல்றாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான்.
எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை? ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும்? சகோதரி சொன்னார், ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி அது ஒரு ரிட்டன் வெர்ஷன். ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டன் வெர்ஷன் தான் சிறுகதை. நான் உங்களுக்கு ஆசிரியை இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனை ஓடாது. அவர் என்ன காட்டுறாரோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அதை சிறுகதையா படிச்சோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும். சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது. நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம். இப்பொழுது நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், அந்த காட்சியை பார்க்கிறேன், அவ்வளவுதான். பாரதியார் இதை சொல்லுகிறார். வெறும் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நான் பேசுகிறேன், இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும். யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். சொன்னாங்கல்ல, எப்படி சொல்லிட்டாங்க? இந்த கற்பனை திறன், இந்த கற்பனை திறன் என்ன செய்யும்? புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும். நம்மில் பல நேரத்தில் புதிய விஷயங்களை தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடிந்து போகிறது. அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு பாருங்க. ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு போதி மரம், இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேரப்போகிறது பாருங்க. ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு 2-2:30 மணிக்கா தெருவுல சைக்கிள் ஓட்டிட்டு போறார். நம்ம போலீஸ்காரர் நண்பர் பார்த்து விட்டார். எங்கயா போற? வீட்டுக்கு. எங்கிருந்து வர? சினிமா தியேட்டர்ல இருந்து. ஊதுனார், குடிச்சிருக்கார். எங்க இருந்து வர? சினிமா தியேட்டர்ல இருந்து. சினிமா சீட்டு காட்டு. இல்ல போட்ட. இல்ல உன்னை நம்ப முடியாத, நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 3 மணியில இருந்து அடிக்கிறார். சைக்கிள்லாம் உடைச்சு போட்டார். சொல்லு, எங்க திருடின? எங்க திருட போன? சொல்லுன்னு அடிக்கிறார். ஏன் நான் திருடலையான்னு சொல்லி 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 பார்த்து பார்த்து காலையில் 5-5:30 மணி வரைக்கும் அடி வாங்கி போற அப்படின்ட்டாங்க போலீஸ்கார். வெளியில வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார். அந்த அம்மா வாசல்லே உட்கார்ந்து இருக்குது, அவங்க வீட்டுக்காரம்மா. ஐயோ, ராத்திரி எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே, எங்கயா போனீங்க? இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களா? உட்கார்ந்து குளிக்க வச்சு, பத்து போட்டு படுக்க வச்சு, கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்றாங்க. அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க, இது முடியுது. இந்த சம்பவம் இப்படி முடியுது. அவன் அன்றிலிருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான். ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சிறுகதை. குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத் தருகிறது புத்தகங்களின் மூலமாக. யாரோ ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை அனுபவங்களையும் பிழிந்து சாராக கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்கும். வேறு எதுவும் நமக்கு உதவி கிடையாது. நான் இப்படி சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம்லப்பா, இங்க இந்த குட்டீஸ் எல்லாம் விட்டுடுங்க.
நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு வாண்டு சிண்டு இதுங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? நாம எல்லாம் எந்த மாதிரியான ஜெனரேஷன்ல இருக்கிறோங்கிறது ஒரு புக் பதிச்சன. பெரிய அறிவு வந்துருச்சுங்க எனக்கு. முதல்ல எல்லாம் இங்க பெரியவங்க என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு ஏங்குவோமா? இப்ப ஃபைனல் இயர் ஏங்குது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு. சூழல் மாறி போச்சுங்க. வயதிற்கு இங்கே மதிப்பே இல்லை என்கின்ற அளவிற்கு இளமைக்கும் வேகத்திற்கும் முன்னுரிமை தருகின்ற சமூகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. இனி நாம தான் நாம எல்லாருமே இங்க இருக்கிற மேக்சிமம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ்ல இருக்கிறோம். நமக்கு முன்னாலதான் பூமர்ஸ். நாம எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ்க்கு பிறகு வந்தது மில்லேனியன்ஸ். மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா வந்தவங்க 2K, ஜெனரேஷன் Z. ஓகேவா? 2010 வரைக்கும் தான். 2010க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஆல்பா. இதோ இந்த 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒண்ணு தின்னுட்டு போயிட்டு இருக்கு. உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விழுங்கப்படுவோம். நாம சொல்றத நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேனே, நான் இந்த மாதிரி 25 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கை தட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட. இப்போ இல்ல, சொன்னதுக்கு அப்புறமா. இது நான் கல்லூரி ஆசிரியராக இருந்து பணி முடித்த 25வது ஆண்டு வெள்ளி விழா. இந்த 25 இயர்ஸா டீச்சரா இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். நம்ம புள்ள, நீங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்கறதே இல்லை, கேட்க மாட்டாங்க. என்ன மேடம் சாபம்? சாபம் இல்ல, நாம கேட்டோமா? அதுங்களும் கேட்காது. ஆனா இன்னைக்கு போதி மரத்தின் அடியில் ஒரு ஞான துளியாக ஒரு முத்தை வீசுகிறேன். உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு முன்னால் இருக்கும் இளையவர்கள், நீங்கள் சொல்வதின்படி நடக்கவில்லை என்றாலும் அறத்தையும் நல்லதையும் இதோ இப்படி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நமக்கு முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள். வாழ்க்கையில் அவர்களுக்கு சவால்கள் வருகின்ற பொழுது, அதை சந்திக்கின்ற பொழுது இந்த அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு பயன்படும். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை எனக்கு தெரிந்து நாம் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்கிறோம். ஒவ்வொரு புக் ஃபேர்லயும் நான் கட்சி, எந்த கட்சி சாராமல் பேசுகிறேன். நான் இந்த தமிழ்நாடு அரசை மனம் திறந்து பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஆணையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அடுத்து அவர்களே வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, இந்த சங்கிலி தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களுடைய பெருங்கனவு. அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றல் எது? புத்தி தானே, அறிவில் ஒரு சிறு தெளிவு தானே. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதுவாகவும் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இன்றிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைய போகிறீர்கள் என்பதை விட நமக்கு வேறு என்ன புது வரவு நம் வாழ்க்கையில் இருந்து விடக்கூடும்? நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் நான் சில அழுத்தமான வாக்கு மூலங்களை என் பேச்சிலே தந்து கொண்டிருக்கிறேன். எங்கோ படித்ததெல்லாம் இல்லை, எங்கோ படித்ததை நம்பிவிட்டு நான் பேசவில்லை. படித்து நம்பியதற்கு பிறகுதான் நான் நம்பியது தவறு என்று நான் உணர்ந்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன். புத்தகத்தை கீழே போட்டீங்கன்னா காலில் பட்டுருச்சு, என்னப்பா பண்ணணும்? தொட்டு கும்பிடணும். உங்களுக்கு தெரியுமா? படிச்சுட்டு சொல்றேன்.
உலகத்துல நிறைய புக் இருக்கு, காலால எட்டி வச்சு கிழிச்சு நெருப்புல போடலாம். படிச்சாதானே தெரியுது எது சரி எது தவறுன்னு. எல்லா புத்தகங்களுமா நேர்வழி காட்டி விடுகின்றன. ஒண்ணும் இல்ல, நீங்கள் வேதங்களை வாசிக்கிறீர்களே அந்த மொழியில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி கீழே போட்டாலும் எடுத்து கண்ணில் ஊத்திப்போமா இல்லையா? ஏன்? பொருள் தெரியாது, வாசிக்க தந்து. பொருள் தெரியாத விஷயங்கள் எதையும் நம்பாதீர்கள். எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அறிவுக்கு எதுவுமே நடக்காது. கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை, நாம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிறது. உங்களுக்கு என்று நேரம் ஒதுக்குங்கள். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா? எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன். நான் ரொம்ப காத்திரமான மூன்றாவது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன். நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், வெளிநாட்டுக்கு. உண்மையா சொல்லட்டுமா, மனம் திறந்து சொல்றேன். பேச்சாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமா, கேட்பாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளரா இருக்கிறது தான் பெரும் பாக்கியம். ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும், பயணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு இல்ல, இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து, ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நூலை வாசிக்கிறேன் நான். ஒரு எழுத்தாளர், ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான் தஞ்சாவூர் புத்தக திருவிழால. பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞரின் வாக்குமூலம். இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அது எப்படி? காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா? இல்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? காசு கொடுத்து. காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான். ரகசியங்களை சொல்லி தருமா இந்த வஞ்சக உலகம்? எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான், முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று. எங்க அம்மா காயல்பட்டணம். காயல்பட்டணத்துல ஒரு வயதான அம்மா இருந்தாங்க, 65 வயசு அவங்களுக்கு. பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க. எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் குணமாயிரும். 15 வயசுல ஆரம்பிச்சுது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை. 65 வயசு வரைக்கும் பண்ணுச்சு. 50 வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது. 50 வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிளவிய கடிச்சிருச்சு. கிளவி கீழே கிடக்குது, வாயிலா நொர. என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? சொல்லு, மருந்து எடுத்து கொடுக்குறோம். மருந்து சொல்லு பாட்டி. பாம்பு பேரை சொல்லு, மருந்து சொல்லு. கா கா கட்டு விரியனா? கண்ணாடி விரியனா? மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்து இருக்கின்றன புத்தகங்கள். அவை நமக்கு அறிவை தருகின்றன. நான் சொல்றேன் பாருங்க, இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்பவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ ஏன் சொன்னேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். வந்த விஷயம் வேறா இருக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம், கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம். பல கூட்டங்கள் அப்படித்தான். என்னமோக்காக வருவோம், ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிட்டு எடுத்துட்டு போவோம். நாங்க பேசுறதுக்கு தான் போனோம். பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல. எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் சான் ஆண்டனியோ கூட்டிட்டு போனாங்க பக்கத்துல. போயிட்டு வரும்பொழுது லஞ்ச் டேபிள்ல ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு 2 வார்த்தை சொன்னார். நான் இது 3 புத்தக கண்காட்சியில சொல்லிட்டேன். ஏன்னா இதுல இருக்கிறவங்களுக்கு இல்லல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு தானே அறிவு தானே. 2வது முறை கேட்கணும் கேட்டுக்கோ. பாருங்க, அவர் சொல்ற, பர்வீன்
நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிறாய். போகின்ற இடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ, போற இடமெல்லாம் இது இந்த 2 விஷயத்த சொல்றியா? சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னார், ஃபர்ஸ்ட் சொன்னார். வேணுமா அது? நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க. நம்ம படிக்கணும், சம்பாதிக்கணும்னு தெரியுது. ஆனா இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த உடல், இந்த மண், நமக்கு இருக்கிற அறிவு, நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி, இத எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியறதே இல்லையாங்க. அவர் சொன்னார், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசி. பெரிய விஷயமா பட்டுச்சுங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இதுல முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது. 17 வயதிலிருந்து 25 வயது வரை, 45 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்புல போயிடுதா? 25ல இருந்து 45 வயது, 60 வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறதுல போயிடுதா? 60 வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது. நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை. என்ன செய்வது? என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து, கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால், அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது. நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்ல, என் பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னில இருந்து ஒரு டயலாக விட்டுருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா. பாருடா, என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. படிச்சியா, நல்ல வேலை பார்த்தியா, கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொண்டாட்டிய வீட்டை பாரு. இப்படி சொல்லி வளர்க்காதீங்க, அதுங்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்க பாருடா, தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன். என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும். வளர்ந்து ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த பாண்டேஜ் வரும்னு தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். எப்படி வளர்ப்பது? வைத்துக் கொண்டு என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை. இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அது இதைவிட அற்புதமான ஸ்டேட்மெண்ட். சொல்தானே, இதோ முத்தாக வந்து விழ போகிறது பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும், உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எதுவாக இருந்தால், இந்த பேச்சை கேட்கணுமா? ஒரு விலை இருக்கு. ஃப்ரீதானே சார் உள்ள வந்தது? தாசில்தாரங்க ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். எது உங்கள் அன்பு வேண்டும் என்றால் நான் இதை செய்தாக வேண்டும். என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும். எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை. காதலிக்கிறீர்களா? அதற்கென்று திருமணம் செய்து உண்டு. பிடிக்கிறதோ சாப்பாடு போடுறதோ வாங்குறதோ இல்ல. To maintain the family, to have responsibility on children, இதெல்லாம் இருக்க. குழந்தை வேண்டுமா? You have to pay. அந்த பேமெண்ட்றது not in terms of money. அதற்கான வழிகளை, அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா? அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம்? They don't want to take responsibility. Responsibility is the payment. பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது.
நான் சிந்தித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல், வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா? நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கவனம், கவனம். ஒரு வினாடி கவனம் சிதறனாதான் உயிர் போகுது. கவனத்தோடு எப்படி இருப்பது? கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. கவனம் இருக்கிறதா நமக்கு? தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும். தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர் தான் தியான புள்ளி. வேற எங்கேயுமே சிதறாத, அங்கே நிற்கும். சிதறச்சுன்னா அளவு மாறிடும். இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா? கவனம். இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது? நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுல ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயில் ஆனது இல்லை. எல்லாம் பாஸ், தெரிச்சு. நான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக கடைசி பெஞ்ச் எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் மார்க் 98 எல்லாம் வாங்கக்கூடாது, 98 ஜெயிக்கணும். அவ்வளவுதான். அவுட்ஸ்டாண்டிங்கா வரதுக்கு நம்மளை நாமளே வளர்த்துக்கிட்டு போனா போதும். ப்ரோக்ரஸ்.